அதிபர் தந்தை அவர்கள் வருகிறார்கள். இந்த நிகழ்வுகளானது துவங்குகின்றன. அனைவருக்கும் மாலை வணக்கம். பவனிகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒருவிதம். உலகில் பவனிகள் உலா வரும்போது சில நேரம் உவகை பூக்கும், பல நேரம் நெஞ்சம் வெடிக்கும். கொடுங்கோளர்களின் ராஜ மமதை பவனி நாட்டை கூறு போட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் மடையர்களாக திரியும் மந்தைகளின் பவனி. போரினில் உலகை அழித்து போதை பிடித்து அலையும் அதிகார வெறியரின் பவனி. அகிம்சை வழியில் அறமுறையில் இன்னும் நியாயம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் ஏழைகளின் பவனி. பெருங்காற்றுடன் பேரிரைச்சல் மழை பொழிந்து மக்களை பெருந்துயரில் ஆழ்த்தும் இயற்கையின் பவனி. இப்படி ஏகப்பட்ட பவனிகள் இருந்தாலும் பாவ இருளை போக்கி ஒளியாம் வாழ்வை ஈந்து மாட்டு தொழுவத்தில் பிறந்து மனுக்குலம் காக்க பிறந்திட்ட மாபரன் குழந்தை இயேசுவின் பவனி மட்டுமே எல்லோருக்கும் இன்பம் தந்து ஏற்றத்தாழ்வு நீங்க செய்து உலகில் சமத்துவம் பெருகி உண்மையாய் நாம் வாழ பாலன் இயேசுவின் பவனியில் பங்கேற்போம். நாமும் இயேசுவாய் வாழ்ந்து பறைசாற்றுவோம். இந்த பாலன் இயேசு பவனியில் பங்கேற்க ஆபிரகாம் மண்டல அன்பிய உறவுகளை அன்போடு அழைக்கிறோம். இறை வணக்கம். அன்பின் வடிவம், அருளின் ஊற்று, ஆனந்த பெருங்கடல் நம் இறைவனை வணங்கி இறைவணக்கம் வழங்கிட ஆரோன் மண்டல அன்பிய உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். செல்லக்கண்ணே இயேசு
பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா என் செல்லக்கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா தாலாட்டு ஒன்று பாடவா உனக்கு தாலாட்டு ஒன்று பாடவா குளிரிலே மடடையும் தொழுவிலே உலகிலே உதித்த நிலவிதே வரவிலே உந்தன் வரவிலே நிலவுதே அமைதி நிலவுதே செல்லக்கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா ஆண்டாண்டு காலமாய் காத்திருந்தேன் எதிர்பார்த்திருந்தேன் நீ என்னை நினைத்ததனால் தாயானே உன் தயவாலே இது முதல் தலைமுறைகள் என்னை நினைத்திடவே உன்னை நான் சுமந்தேனே உயிரே நீதான் விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே மன்னகமே மகிழ்ந்து பாடுதே விண்ணகத்திலே மாட்சி நிலவுதே மன்னகமே மகிழ்ந்து பாடுதே குளிரிலே மடடையும் தொழுவிலே உலகிலே அமைதி நிலவுதே எளிமையாய் ஏழை மனிதனாய் தூயதாய் உலகை மாற்றவே செல்லக்கண்ணே இயேசு பாலனே தாலாட்டு உனக்கு ஒன்று பாடவா பாடியவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பு, இந்த மண்ணின் மைந்தர் அருள் திரு ஜோ பிரான்சிஸ் அவர்கள் இயற்றிய பாடல். பெருமையோடு அவர் தந்தை இங்கே அமர்ந்திருக்கிறார், நமது மண்ணின் மைந்தர். எனவே ஒரு முறை கரம் தட்டி அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கலாம். நமது மண்ணிலிருந்து விளைந்த முத்து. வாழ்த்துக்கள் அருள் தந்தை ஜோ பிரான்சிஸ். வந்தாரை வரவேற்பது தமிழர் மரபு. நல்ல உறவை வளர்க்கும் அறச்செயல். வரவை ஏற்பது நல்லுறவை புதுப்பிப்பது போன்றது. இறை திட்டத்தின் வரவு அன்று கபிரியேல் தூதர் மூலம் மரியாளுக்கு மங்கள வார்த்தையானது. இறை மாந்தர்களின் வரவு அன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வரவேற்றதில் மகத்துவம் பெற்றது. இயற்கை அன்னையின் வரவு நாம் இசைப்பட வாழ வழி செய்கிறது. உங்களின் வரவு எங்களுள் புது பொலிவூட்டி பூரிப்பை தருகிறது. அத்தகைய புதுமையை பூரிப்பை பெற வரவேற்புரை வழங்க மத்தேயு மண்டலத்தை அன்போடு அழைக்கிறோம். ஆதியும் அந்தமுமாய் ஜோதியுமாய் எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனையும் அன்னை ஆரோக்கிய தாயையும் முதற்கண் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். இரவு வானை அழகு செய்யும் விண்மீன்களைப் போல இந்நிகழ்ச்சியை அழகு செய்ய கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் இலக்கணமாய் அருளின் பிறப்பிடமாய் ஆக்கமுடன் இறைப்பணி ஆற்றிடும் எங்கள் வேலைநகர் திருத்தலத்தின் அதிபர் தந்தை அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றோம். அற்புதத்தின் அற்புதமாய் திருவிவிலிய கருத்துக்களை திகட்டாமல் எடுத்துரைக்கும் கருவூலமாய் விளங்கிடும் எங்கள் வேலைநகர் திருத்தலத்தின் பாசமிகு பங்கு தந்தை அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அறப்பணியாம் இறைப்பணியை இசையுடனே ஏற்று எழுச்சிமிகு செயலாற்றும் நம் உதவி பங்கு தந்தை அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கிறோம். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை.
சிரித்த முகத்துடன் இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள அனைத்து நிர்வாக தந்தைகளையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அன்பியங்களின் நாடித்துடிப்பாய் அனைத்து அன்பியங்களும் சிறப்பாய் நடக்க முதுகெழும்பாய் இருந்து செயல்படும் மங்கையரின் மணி விளக்காய் மாசற்ற பணியாற்றும் அனைத்து சபைகளை சார்ந்த அருட்சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அகிலத்தின் நாயகன் இறை இயேசுவின் அடிச்சுவட்டை பின்தொடர்ந்து அகிலம் தன்னை ஆள்வதற்கு அன்பு ஒன்றே அச்சாணி என அன்பில் இணைந்து அன்பிய பணி ஆற்றி வரும் அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அன்பியங்களின் ஈடில்லா செயல்பாட்டிற்கு ஆலோசனைகள் தந்து சிறப்பு செய்யும் அன்பிய ஆலோசனை குழு உறுப்பினர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். அனைத்து அன்பிய கூட்டங்களும் அன்பிய நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற காரணகர்த்தாவாக இருந்து செவ்வனே சீர்படுத்தி நடத்தி சொல்லும் அனைத்து அன்பிய மண்டல வழிகாட்டிகள், இணை வழிகாட்டிகள், அன்பிய தலைவர்கள், செயலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். ஒன்றுபட்ட இனிய வாழ்வு, ஒளி வீசும் அன்பின் வாழ்வு. ஒரு மரக்கிளையில் பூத்து குலுங்கும் மலர்களாய், ஒரு காட்டின் தேனீகளாய், அன்பியத்தின் ஆணி வேர்களாய் வருகை தந்துள்ள அனைத்து அன்பிய குடும்பங்களின் உறுப்பினர் ஒவ்வொருவரையும், அன்பு குழந்தைகளையும் திருப்பயணிகளையும் வருக வருக என வரவேற்று இடமமர்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிட்ட மத்தேயு மண்டல உறவுகளுக்கு நன்றிகள். கண்ணுக்கு விருந்தாய், மனதிற்கு மகிழ்வாய், மணிகள் ஒலிக்க, மங்களம் நிறைய, மகிழ்ச்சி பொங்க, வண்ணமழை பொழிய, பாலகன் இயேசுவை வாங்குடன் வாழ்த்தி நடனமாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் எங்கள் அன்பிய சிட்டுக்கள்.
அழகாகவும் வித்தியாசமாகவும் நடனமாடிய எரேமியா மண்டல சிறுமிகளுக்கு நன்றி. மயிலுக்கு போர்வை வழங்கிய வேகனை போல், அவ்வைக்கு அலங்கார ஆடை வழங்கிய அதியமான் போல், சூரிய ஒளியிடமிருந்து நம்மை காக்க கடவுள் வழங்கிய ஓசோன் படலம் போல் உங்களை எங்களுக்குள் ஐக்கியமாக்க ஆசையாய் அணிவிக்கிறோம் பொன்னாடையை. நேசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். பொன்னாடை அணிவிக்க வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பு குழு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். அதிபர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொருளாளர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. உதவி பங்கு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை பரிசுத்த ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை ஆரோ ஏசுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை மார்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. திருத்தொண்டர் அஜய்குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை லூர்து சேவியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பொன்னாடையை பெற்றுக்கொண்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரிருள் வேளை, கடுங்குளிர் நேரம், வானெங்கும் முழங்க மாபரன் வந்தார் என இசையில் மகிழ்வித்து நடனமாட வருகிறார்கள் எம் ஓசே மண்டல அன்பிய உறவுகள். அன்போடு அழைக்கின்றோம்.
Good machine. Check. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக கேளிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தார். யார் வந்தாலும் எது கேட்டாலும் எந்நேரத்திலும் தயாராக இருந்து திருத்தலத்தினுடைய மினிஸ்டராக இருந்து பணி செய்திருக்கின்ற அருட்தந்தை மார்ட்டின் அவர்களே, சுறுசுறுப்புள்ள விறுவிறுப்புள்ள உழைக்கின்ற ஓடுகின்ற நடிக்கின்ற டான்ஸ் ஆடுகின்ற ஒரு சில குறிப்பிட்ட இந்த ஒரு மாதத்திலேயே இந்த திருத்தல பேராலய பங்கினுடைய சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்ட உதவி பங்கு தந்தை எடின் பிராங்கோ அவர்களே, திருத்தொண்டர்களே,
அனைத்து ஆன்மீக தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அன்பிய ஒருங்கிணைக்குழு நண்பர்களே, அன்பிய வழிகாட்டிகளே, இணை வழிகாட்டிகளே, ஒவ்வொரு மண்டலத்தினுடைய அன்பிய தலைவர்களே, செயலர்களே, அன்பிய குடும்பங்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அருள் தரும் யூபிலி ஆண்டு 2025 ஆண்டு. கடந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வை பொய்யூரிலே தொடங்கினோம். வழக்கமாக காலையில் பொய்யூர், மாலையிலே கிராமத்துமேடு, 8ஆம் தேதி காலையில் கருவேலங்கடை, 8ஆம் தேதி காலையில் கிராமத்துமேடு, மாலையில் குறிச்சி. பிறகு ஒவ்வொரு மண்டலமாக நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 2ஆம் தேதி தான் இந்த ஒரு செய்தி நம்முடைய பங்கினுடைய அன்பிய பொறுப்பாளர்களிடமிருந்து, வழிகாட்டியிடமிருந்து இந்த செய்தி வந்தது. இந்த மாதிரி நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு கடவுள் மனு உருவாகி நம்மை தேடி வந்தார். நமக்காக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். கடவுள் எந்த அளவுக்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்றால், தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்காக காணிக்கையாக்கின்ற அளவுக்கு அந்த அன்பின் வெளிப்பாடு பாலன் இயேசு. எனவே நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்மஸ் விழாவிலே பகிர்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த ஆண்டு நாம் இந்த நம்முடைய விழுப்புரம் அல்லது கடலூர் மாவட்டத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து எழ, அதை நான் சரியாக மதியம் 1:15 அறிவு தந்தையிடம் கேட்ட பொழுது, பங்கு மக்கள் இவ்வாறு இல்லை, அவர்கள் விருப்பத்திற்கே விட்டுவிடுங்கள், இது அவர்களுக்கும் மனநிறை தருவோம் என்று தந்தைகள் சொன்னவுடன் அன்று மாலை 2ஆம் தேதி மாலை கூட்டம் போட்டு, அனைத்து வழிகாட்டிகள், இணை வழிகாட்டிகள் கூட்டம் போட்டு 2ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி சனிக்கிழமைக்குள் இந்த நிவாரணம் வந்து சேர்ந்து விட்டது. ஒருத்தர் 5000 கொடுத்தாரு, ஒருத்தர் 2000 கொடுத்தாரு, ஒருத்தர் 3000, 1000, 500, 750, 250, 100 என்று தாராள மனதோடு வெள்ளிக்கிழமைக்குள் மக்கள் தாராள மனதோடு இந்த ஆண்டு செய்தது தான். இதில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நாங்கள் கிறிஸ்மஸ் பகிர்வை கொடுக்கறத வைக்கிறதா, இல்லை இது அப்படியே இல்லை, வழக்கமாக நாம் கொடுக்கின்ற இந்த கிறிஸ்மஸ் பகிர்வை கொண்டாடுவோம், அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்வோம் என்று சொன்னார்கள். அதனால் இந்த ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டாக இருக்கின்ற காரணத்தினால் நாம் நம்முடைய திருத்தல பேராலயத்திலிருந்து ஏறக்குறைய 200 கிலோமீட்டர் இங்கிலிருந்து பயணம் செய்து, விழுப்புரத்திலிருந்து 53 கிலோமீட்டர் பயணம் செய்து, முகையருக்கு அருகிலே அரசவண்டம் என்ற ஒரு கிராமத்தில் தென்னாரும் பாலாரும் இரண்டும் உடைபட்டு சேர்கின்ற அந்த இடத்துல 4 வீடுகள் அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை பவர் பாயிண்ட் நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம், ஒரு சில டெக்னிக்கல் ஃபால்ட்னால் இங்கே எக்ஸ்போஸ் பண்ண முடியலை. ஏன்னா அந்த மக்களுக்கு சென்று நம்முடைய பங்கு மக்கள் கிறிஸ்துவ பகிர்வோடு அவர்களுக்கு பகிர்ந்தெடுத்து கொடுத்தது தான் இந்த யூபிலி ஆண்டு, அருள் தரும் யூபிலி ஆண்டினுடைய கிளைமாக்ஸ். அதனால் அனைவரும் சேர்ந்து இங்கே இருக்கின்ற பங்கு மக்களுக்கு, அன்பிய குடும்பங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை சொல்வோம். அப்படி நாங்கள் சென்று கொடுத்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய கிறிஸ்மஸ் பகிர்வையும் நாங்கள் உடவில்லை என்று சொல்லி இந்த 2 பகிர்வையும் அவர்கள் சேர்த்து தந்திருக்கின்றார்கள். இது ஒரு மாபெரும் யூபிலி ஆண்டிலே இது ஒரு மாபெரும் சிறப்பு ஈவெண்டாக இருக்கின்றது. நாம் இதை பார்த்த நம்முடைய பாண்டி மறைமாவட்ட பேராயர் அவர்கள் இங்கு வந்த பொழுதும் பாராட்டினார்கள். கேள்விப்பட்டவுடன் ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஒர்க்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தது நம்முடைய வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலிருந்து தான் ஃபஸ்ட் ரிலீஃப் ஒர்க். அது பிஷப்பே, ஆர்ச்சி பிஷப்பே சொன்னது. அது எல்லாமே உங்களுக்கு தான் அந்த பாராட்டுக்கள். எனவே இப்பொழுது நீங்கள் கொடுத்த தொகை, எரேமியா மண்டலம் புயல் வெள்ள நிவாரணமாக 11,800, கிறிஸ்மஸ் பகிர்வு ஏழை எளிய மக்கள் கொடுத்தது 15,000, 26,800 எரேமியா மண்டலத்தினுடைய பங்களிப்பு. இரண்டாவதாக மோசே மண்டலம் புயல் வெள்ள நிவாரணமாக 7,200, கிறிஸ்மஸ் பகிர்வாக 11,000 ஆக 23,200 மோசே மண்டலத்தினுடைய இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் பகிர்வு. மத்தேயு மண்டலம் புயல் வெள்ள நிவாரணம் 29,150, கிறிஸ்மஸ் பகிர்வு 4,725 ஆக இந்த ஆண்டு மொத்த கிறிஸ்மஸ் பகிர்வு மத்தேயு மண்டலம் 33,875. யோவான் மண்டலம் புயல் வெள்ள நிவாரணம் 20,300, கிறிஸ்மஸ் பகிர்வு 19,000, மொத்த பகிர்வு 39,300 யோவான் மண்டலம்.
ஆபிரகாம் மண்டலம் புயல் வெள்ள நிவாரண நிதி 44,360. கிறிஸ்மஸ் பகிர்வு 7,500. ஆக மொத்தம் 51,860 ரூபாய் ஆபிரகாம் மண்டல பகிர்வு. ஆரோன் மண்டலம் புயல் வெள்ள நிவாரணம் 55,300. கிறிஸ்மஸ் பகிர்வு 35,000. மொத்தம் ஆரோன் மண்டலத்தினுடைய பகிர்வு 90,300. ஆக இந்த 6 மண்டலங்களின் கிறிஸ்மஸ் பகிர்வு, அதாவது அவங்க இருக்கிற இடத்துல உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, அதாவது குரோசரி, புடவைகள் அல்லது பணம், மல்லிகை சாமான், இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்காக வேளாங்கண்ணியில் உள்ளவங்களுக்கு கொடுத்தது 97,225. இது வருடம் கொடுக்கிற பகிர்வு. புயல் வெள்ள நிவாரணமாக நம்முடைய திருத்தல பங்கிலிருந்து சென்றது 1,82,860. இந்த வெள்ள நிவாரணத்தில் 150 குடும்பங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டு, ஒரு புடவை, ஒரு நைட்டி, ஒரு கைலி, ஒரு துண்டு, 5 கிலோ அரிசி, 200 ரூபா பணம். ஏன் இந்த 200 ரூபா பணம்னா, இவங்க போய்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் வந்து கூகுள் பேயில் காசு கொடுத்து அந்த பணத்தையும் அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆக இந்த ஆண்டு டோட்டலாக நம்முடைய அன்பிய குடும்பங்களுடைய மொத்த பகிர்வு எல்லாம் மக்களுக்கும் போயிடுச்சு, கடலூருக்கும் போயிடுச்சு, கையில் எதுவுமே கிடையாது. 2,85,000 ரூபாய். இதற்காக உழைத்த அன்பிய ஒருங்கிணைப்பு குழு, அன்பிய வழிகாட்டிகள், இணை வழிகாட்டிகள், அனைத்து மண்டலங்களுடைய அன்பிய தலைவர்கள், செயலர்கள், சில தன்னார்வ தொண்டர்கள், ஒரு சில பேர் தனிப்பட்ட விதத்தில் இதுக்காக உதவிச்சிருக்கிறாங்க. இதை முன்னின்று வழிநடத்தியவர்கள் 2 பேர். அருள் பெரிய நாயகி, நம்முடைய அன்பியத்தினுடைய மண்ட காஞ்சி நிற்கிறார் லூதராஜ், இன்னைக்கு தான் என்னை விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லும் பகலும் அயராது உழைத்த திருவாளர் லூதராஜ் அவர்கள் நம்முடைய அன்பிய ஒருங்கிணைந்த அன்பியங்களுடைய செயலாளர். அதனால் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு அருள் தரும் ஆண்டாக, அன்னையினுடைய அருளையும் ஆசிரையும் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்கு பெற்றுத்தரும் ஆண்டாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நல்லா ஜோராக கைத்தட்டி ஃபாதருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்முடைய உழைப்பை அவர்கள் எடுத்து கூறினார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றி. மேக்னெட்டு கண்ணோட சாக்லேட்டோட ராசா வந்தாராம் நம்மை மகிழ்விக்க. இந்த இனியதொரு பாடலுடன் நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் எசையா மண்டல அன்பிய உறவுகள், தெற்கு பொய்கை நல்லூர். அழகா சொல்லி வச்சு மசா வந்தாரே, கோபம் இல்லாம பெருமை இல்லாம அன்ப அள்ளித்தர ரசா வந்தாரே. போராடிய வந்தாரே, சொன்னாரே, சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே வந்தாரே, கேட்டதெல்லாமே. வந்தாரே சொன்னாரே, சொன்னதெல்லாம் செஞ்சாரே. வந்தாரே வந்தாரே, கேட்டதெல்லாமே.
காட்சி துணி ஓட காட்டா அவன் துணையோட காட்டா கட்டாத அந்த புயலா ஒரு வாழ்க்கை இனிமைய போகு வாழ்க்கை அள்ளி தந்த காத்து தங்கிவ போலே அவன் சொன்னா கடை நடக்கும் புலகின்னா பல நடுங்கும் வந்தாலே சொன்னாலே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாலே வந்தாலே கேட்டதெல்லாமே வந்தாலே சொன்னாலே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாலே வந்தாலே கேட்டதெல்லாமே சொன்னாரே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாரே தந்தாரே கேட்டதெல்லாமே வந்தாலே சொன்னாலே சொன்னதெல்லாம் செஞ்சாலே வந்தாலே 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 தந்தாரே கேட்டதெல்லாமே அருமையான நடனமாடிய இசையா மண்டல சிறுமிகளுக்கு நன்றி. கேக் என்றாலே கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்றாலே கேக் நம் நினைவுக்கு வரும். அன்று சாண்டா கிளாஸ் என்று அழைக்கப்படும் நிக்கோலஸ் என்ற கிறிஸ்மஸ் தாத்தா ஏழைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பரிசுகளையும் இனிப்புகளையும் வாரி வழங்கிய நிகழ்வை நினைவூட்டும் வகையில் பகிர்வின் அன்பின் வெளிப்பாடான கிறிஸ்மஸ் கேக்கினை பகிர்ந்தளிக்க பாசமுள்ள அதிபர் தந்தை, பங்கு தந்தை மற்றும் அனைத்து தந்தையர்களையும் அன்போடு அழைக்கிறோம். wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. இந்த கிறிஸ்மஸ் கேக்கினை வழங்கிய எங்களுடைய அனைத்து அன்பியங்களின் ஆலோசகர் திருவாளர் ஆபிரகாம் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கேக்கு வெட்டி நம்மளையெல்லாம் மகிழ்விச்சாங்க. தந்தை அவர்கள் அன்னை மரியாளையும் சூசை தந்தையும் அழைத்து கேக் வெட்டி நமக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியை அறிவித்தார்கள். தந்தையர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நம் அனைவரின் பெரு மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரியவர், எளிமையானவர், தன் புன்சிரிப்பிற்கு சொந்தக்காரர், இறை வார்த்தைகளால் நம்மை வாழ அழைப்பவர்,
அதுவும் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ நம்மை எல்லாம் அறிவுறுத்துபவர் நம் பாசத்திற்குரிய பேரருட்தந்தை அதிபர் தந்தை அவர்களை வாழ்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். பங்கு அன்பிய கிறிஸ்மஸ் விழாவினை சிறப்போடு செய்து இன்று இந்த விழாவை இந்த மேடையில் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பங்கு தந்தை அவர்களும் உதவி அதிபருமாகிய அற்புதராஜ் அடிகளார் அவர்களே, இந்த விழாக்களுக்கெல்லாம் முதுகெலும்பாக இருந்து இது போன்ற நல்ல விழாக்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்யக்கூடிய பொருளாளர் தந்தை அவர்களே, இன்று மிகச்சிறப்பாக இந்த விழாவினை டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது. அந்த முதல் டான்ஸ் பார்த்தீங்களா நீங்கள், மிக அழகாக ஜிங்கிள் பெல் அது இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம பாடியிருப்போம். ஆனால் அது அருட்தந்தை ஃப்ராங்கோவுடைய ஐடியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் மியூசிக்கை மட்டும் போட்டு அவங்களே வா இருந்தாலும் உங்களுடைய உதவி அதில் இருந்திருக்கும். ஆகவே சிறப்பாக செய்கின்ற அருட்தந்தை உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக தந்தையர்கள், நிறுவன தந்தையர்கள், தியாக்கோன், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழா என்பது மற்ற இடங்களிலே மற்ற மொழி இதிலே கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவதாரம் என்று. இது ஒரு அவதாரம் அல்ல. அவதாரம் என்பது எங்கு தீமை நடைபெறுகிறதோ, எங்கு சமூக அநீதி நடைபெறுகிறதோ அப்பொழுது ஆண்டவராக கடவுள் திடீரென்று வருவார், வேலையை முடிப்பார், அநீதியை வெல்வார், சமூக நீதியை நிலைநாட்டுவார், சென்று விடுவார். ஸோ ஒன் மேன் ஷோ. அதுதான் பெரும்பாலும் அவதாரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா கருத்து அதுதான். ஆனால் இது அவதாரம் அல்ல. ஆண்டவனே மனிதனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்த ஒரு கூட்டு குடும்ப விழா. இதில் அன்னை கன்னிமரியால் தேவைப்பட்டால், வளர்ப்பு தந்தையாக புனித சூசேப்பர் தேவைப்பட்டார், இவர்களுக்கு உதவியாக இருக்க மற்றவர்கள் குடும்பத்தை சார்ந்த எலிசபெத், அவருடைய கணவர், இன்னும் இடையர்கள் என்று இது ஒரு கூட்டு குடும்பமாக கிறிஸ்மஸ் விழா அல்லது கிறிஸ்து பிறப்பு விழா நடைபெற்றது. கடவுள் நினைத்திருந்தால் நேராக வந்து உலகத்தை மீட்டு டக்குன்னு மேலே போயிருக்கலாம். ஆனால் இது அப்படி நடந்த ஒன்று அல்ல. இது ஒரு வரலாற்று உண்மை. கடவுள் நம்மோடு இருக்கின்ற மனிதனாக பிறந்து வாழ்ந்த ஒரு வரலாற்று உண்மை. ஆகவே இதிலே ஒரு கூட்டு குடும்பத்தை பார்க்கிறோம். அன்னை கன்னிமரியாள் அன்று இல்லை என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் பிறந்திருக்க முடியாது. சூசேப்பர் ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நமக்கு வேண்டாம், நம்மளை விட்டுருங்கன்ட்டு ஓடி போயிருந்தார்னா ஒன்றும் இருந்திருக்காது. இடையர்கள் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு உலக மக்களுக்கு பறைசாற்றாமல் இருந்திருந்தால் அவரை பற்றி தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இது ஒரு அன்பியம். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா என்பதே, கிறிஸ்து பிறப்பு விழா என்பதே ஒரு அன்பியம். எல்லோரும் இணைந்து அனைத்தையும் கடந்து வாழுகின்ற ஒரு சூழல். இதைத்தான் கிறிஸ்மஸ் பெருவிழா என்று நான் இந்த ஆண்டு பார்க்கிறேன். காரணம், தந்தை அவர்கள் சொன்னதைப் போல உங்களுடைய தாராள குணத்தை நீங்கள் விழுப்புரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமத்தில் சென்று நீங்கள் செய்ததை நாங்கள் அறிவோம். அப்பொழுது மிகவும் இது மிகவும் பாராட்டுதற்குரிய ஒரு நல்ல செயல். ஆகவே தந்தை அவர்கள் என்னிடம் சொன்ன பொழுது அவர்கள் விருப்பத்திற்கே அவர் சொன்ன மாதிரி தான் சொன்னேன். நான் உங்களுக்கு பணம் காசு எதுவும் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது அவர்களுடைய விழா, அவர்களுடைய தாராள குணமாக இருக்கட்டும். அதில் கொடுத்தோம்னா நம்ம பேரும் சேர்ந்து வரும். திருத்தல பேராலயம் 50 ரூபா அப்படின்னு வரும். அதனால் ஏதாவது உங்களுக்கு ஒரு டார்கெட்டில் குறையுதுன்னா நம்ம கொடுத்து உதவி செய்கிறத பற்றி ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பேசி முடிவெடுத்தோம். ஆனால் தந்தை அவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஏறக்குறைய 3 லட்சம்
மக்களுக்கு கொடுத்தது மிகவும் சந்தோஷமான ஒன்று. நீங்கள் நல்லா பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் நல்லா கைத்தட்டலாம். எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய போகிறோன்னு சொன்னப்போ கூட மகிழ்வாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இங்கே போயிட்டு அப்புறம் கான்சக்ரேஷனுக்கு போனார். இரவு பகலாக சுற்றிட்டு இருந்தது தெரியும். ஆகவே அதிபர் என்ற விதத்தில் நானும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் 2 பேருக்கும். இட்ஸ் அ லபோரியஸ் ஒர்க். இது அவ்வளவு சாதாரணமாக ஒரு குறுகிய காலத்திற்குள் சேர்த்து இவ்வளவு பணத்தை சென்று அனுப்புவது என்பது முடியாத ஒன்று. ஆனால் நீங்கள் செய்து காட்டினீர்கள். அதற்காகத்தான் நான் வேண்டுமென்றே சொன்னேன், இது ஒன் மேன் ஷோ அல்ல, அவதாரம் அல்ல, வந்தார் போனார் முடித்தார்னு. இது ஒரு கூட்டு குடும்பமாக இயேசு தேவைப்பட்டார், அவர் வருவதற்கு அன்னை மரியாள் தேவைப்பட்டால், சூசேப்பர் தேவைப்பட்டார், மற்றவர்கள் எல்லோரும் தேவைப்பட்டார்கள். அதுபோன்று தந்தையோடு எல்லோரும் இணைந்து இது செய்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் சிறப்பாக பாராட்டுகிறேன். இந்த கிறிஸ்மஸ் விழா என்பது எப்பொழுதுமே ஒருவரோடு ஐக்கியப்பட்டு ஒருவரோடு இணைந்து செயல்படுகின்ற ஒன்று. அந்த விதத்தில் இந்த அன்பிய விழாவை நீங்கள் மிக சிறப்பாக செய்வதற்காக எல்லோரும் இணைந்து ஒரு புது விதமாக சொன்னீங்கன்னா கூட ஒன்றுமே பேச மாட்டாங்க போல இருக்க, வந்து நம்மளும் சைலன்ஸாக ஏதாவது 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு பாட்டு பாடிட்டாங்க, அதனால் நானும் பேசிட்டேன். ஆகவே நல்லா செஞ்சீங்க. குழந்தைகளுக்கும் இதை ஏற்பாடு செய்த அனைத்து அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் இன்னும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வளர்கின்ற ஒரு நம்ம தந்தைகள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது நான் அதுதான், இது வளர்கின்ற ஒரு பேராலயம், வளர்கின்ற ஒரு திருத்தலம். இன்னும் பழசிலேயே நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா ஆகாது. ஆகவே தான் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லோரும் இணைந்து உட்கார்ந்து, நான் சாதாரணமாக சொல்கிறது இப்படி தான், மூளையை கசக்கி ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த மாதிரி செருப்பு இன்னும் மற்றவைகளெல்லாம் செய்வது. இப்போ நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க, நல்லா சொல்கிறாங்க. ஃபாதர் 40 ஆண்டுகளாக செருப்போடு வந்துட்டு இருந்தேன், எப்படா செருப்புலாம் போகணும். இப்போ நீங்களாம் போய் பாருங்கள், உள்ளே உட்காந்து ஜெபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. முன்னாடிலாம் மண்ணாக இருக்குது, தூசியாக இருக்குது, இதாக இருக்குது, அதாக இருக்குன்ட்டு யாரும் உட்காரவே மாட்டாங்க. இப்பொழுது ஆலயத்தில் அவ்வளோ பேர் அமர்ந்து ஜெபித்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது அன்பியத்திலும் சரி, பங்கிலும் சரி, இந்த திருத்தலத்திற்கும் சரி ஏதாவது செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று மூளையை போட்டு கசக்கிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்கள் இங்கே 2-3 முறை வந்த பொழுது எல்லா நேரத்திலும் இந்த ஆட்டோக்காரங்களால் பெரிய ராவடி. ஒரு நாள் ரொம்ப வேகமாக கோவப்பட்டு பொருளாளர் தந்தைக்கு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்து, என்னப்பா இவ்வளோ ஆட்டோ நின்றுட்டு ஒருத்தன் வரவே முடியல, போக முடியலன்னு சொல்லி ரொம்ப சொன்னார். எங்கள்கிட்டையும் வர்றப்பெல்லாம் சொன்னார் ஆட்டோனால் இதுன்னு. ஆகவே இப்பொழுது அதை மாற்றி இருக்கிறோம். தப்பாக அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, வந்தார் ஆட்டோவே இது பண்ண மாட்டேங்க, நீங்கள் நிறுத்த மாட்டேங்க. இந்த இடையில இருக்க பாதையில் நிற்கிறதுனால தான் பாதி கூட்டம் நிற்கிது. அதனால் அதை அடைச்சிட்டோம். ஆனால் அவங்க என்ன செய்யலாம், ஒரு 10 அடி நடந்தாங்கன்னா திருப்பி அந்த இதுக்கு போயிடலாம். எதுக்கு போகலாம், ஹோலி பாத்துக்கு போகலாம். அதனால் அவங்க திருத்து பயணிகள் யாரும் எதுவுமே சொல்லலை. சும்மா நம்ம ஆட்டோக்காரங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டா அப்படி இப்படின்றாங்க. இதெல்லாம் உங்கள் காதுக்கு வரும். இதெல்லாம் வந்து வருகின்ற பொழுது நீங்கள் வந்து என்னமோ தப்பு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. இது வளர வேண்டும். இது ஒரு அருமையான திருத்தலம். திருத்தலத்திற்கு வருகின்றவர்கள் ஜெபிக்க வேண்டும், மனநிறைவோடு செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. ஆகவே தான் இதை நாங்கள் செய்கிறோம். ஆகவே உங்கள்கிட்ட தப்பாக ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி இது வந்து யோசிக்காமல் ட்ராண்டமாக நைட்டு தூங்கி எழுந்திரிச்சோன்னா காலைல போய் அதிபர் தந்தை சொல்லி செஞ்சுட்டாருன்னு நினைக்காதீங்க. நான் சொல்லுவதெல்லாம் மற்ற ஃபாதர்களுக்கு தெரியும். சரியா? இறுதியாக ஒரு முடிவெடுத்து இப்படி செய்கிறோம். ஆகவே இதில் வந்து உங்களுக்கு தப்பாக ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. எது நல்லதோ, எது திருப்பயணிகள் ஜெபிப்பதற்கு துணையாக இருக்குமோ, எது அவசியம் செய்ய வேண்டுமோ அவைகளை கண்ணும் கருத்துமாக நிறுத்தி நிதானமாக செய்கிறோம். ஆரம்பத்தில் அதனால் எங்களுக்கு கெட்ட பேர் வருதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் பழகிட்டால் நல்லாயிருக்கும். 2 நாளாக ஒரு 2-3 ஆட்டோக்காரங்களை தவிர மீதி பேரெல்லாம் சரியாக போயிட்டாங்க. அங்கே போய் நின்றுக்கிறாங்க. வர்றது ஒரே கசகசன்னு இருந்துச்சு. ஆளை போட்டு ஊதி இப்போ எல்லோரும் கிளப்பி விட்றோம். வாங்க, நாங்கள் வர வேண்டாம்னு சொல்ல, வாங்க இறக்கி விடுங்க, ஆள் இருந்தால் ஏற்றுங்க, இல்லைன்னா போயிருங்க, சுற்றுங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது
இதெல்லாம் வந்து காதில் கேட்டு வாங்குகிறேன் அப்படி தான் வருத்தப்படுறதெல்லாம் இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நாங்களும் ஃபாதர் உலகநாதன் பொருளாளர் தந்தையும் அங்கேருந்து வந்தோம். வந்து நின்று அங்கே ஆட்டோக்காரன்ட்டு தான் போங்கன்னோம். அப்போ ஒருத்தர் வேகமாக வந்து ஆட்டோவை நிறுத்தி, நான் ஃபாஸ்ட்லாம் சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாரையும் சங்கடப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த சங்கடங்கள் வருகிறது, இருந்தாலும் செய்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். நேராக அங்கேருந்து வந்தார். மக்கள் போடுற பிச்சையில் தான் சாமி நீங்களாம் இருக்கிறீங்க, இன்னும் விரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எப்படி? மக்கள் போடுற பிச்சையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்கள்கிட்ட நிறுத்தி ஆட்டோவை நிறுத்தி சொல்லிட்டு போகிறார், மக்கள் போடுற பிச்சையில் தான் நீங்களாம் வாழ்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு திருப்பி எங்களால் பதில் சொல்லியிருக்க முடியும், நாங்கள் நின்றுக்கிட்டு உட்காந்து எடுத்துகிட்டு பிச்சை எடுக்கிறோம், ஆனால் நீங்கள் தெருவாலில் போகிறீங்க, நீங்கள் தெருவாலில் போய் ஆளை பிடிக்கிறீங்க, ஆள் வருவாங்களா, ஆட்டோவுக்கு ஆள் ஏறுவாங்களான்னு. இதை விட இந்த பிச்சையை விட அந்த பிச்சை மோசம் தானே. தெருவா போகிறதும் ஒரு பிச்சை தானே சொல்லியிருக்கலாம். ஆனால் நாங்கள் பேசவில்லை. ஏன்? அவர் பார்த்துக்குவார். எனக்கு பதிலாக ஆண்டவர் எந்த நேரத்தில் எங்கு எப்படி பேச வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். நான் பேசுகிறேன்னா வீக்கு, மேட்ரு முடிஞ்சு போச்சு, பேசலை, மௌனமாகவே இருந்தோம். திட்டினார், நான் அவங்க மக்கள் போடுற பிச்சையில் தான் சாமி நீங்கள் இருக்கீங்கன்ட்டு. ஓகே, பதிலே பேசலை நாங்கள். ஆனால் எங்களுக்கு வேண்டியது அந்த இடம் கிளியர் ஆக வேண்டும். இப்போ 2 நாளாக கரெக்டாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் பேர் வந்து சத்தம் போடுறாங்க தான், அதற்காக வருத்தப்படவில்லை. இது செய்வதனுடைய நோக்கம், இது வளர்கின்ற ஒரு திருத்தலம், இன்னும் நிறைய செய்ய வேண்டியவர்கள் நிறைய இருக்கின்றன. ஆகவே ஒவ்வொன்றாக நாங்கள் பொறுக்கி தேர்ந்து என்ன செய்தால் இன்னும் மக்கள் அதிகமாக ஜெபிப்பார்கள், இன்னும் அதிகமாக அவர்கள் அமர்ந்து இன்னும் இந்த இதில் எப்படி பயன்பெறுவார்கள் என்பதற்கான முயற்சிகளை செய்கிறோம். ஆகவே இது ஒரு கூட்டு குடும்பம், எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவை போல இதுவும் ஒன்று. அதற்காகத்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதனால் நீங்களும் இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தேவைன்னா வந்து கேளுங்க, சொல்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ன செய்கிறோங்கிறத சொல்கிறோம். இது வரைக்கும் யாரும் ஒன்றும் கேட்கல. நீங்கள் அந்த விதத்தில் சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். நிறுத்தி நிதானமாக யோசித்து இப்படி செய்தால் எப்படி வரும் என்ற எண்ணங்களோடு தான் இவைகளை செய்கிறோம். ஆகவே உங்களுடைய புரிதலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் இந்த திருத்தலம் வளர்கின்ற திருத்தலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். we are entering into a digital world. ஒரு புதிய கணினி உலகத்தையும் கடந்து ஒரு உலகத்திற்குள் நாம் செல்லுகிறோம். அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய திருத்தலத்தையும் மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே தான் இதை நாங்கள் சிறிது சிறிதாக ஒவ்வொன்றாக ஒரு சிஸ்டம் ஏதாவது ஒன்று கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு தோள் கொடுக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் சரியான புரிதலை இன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அதற்கும் நன்றியை சொல்கிறோம். நீங்கள் செய்த இந்த அருமையான ரிலீஃப் ஒர்க்குக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி உங்களை வரவேற்று உங்களுக்கு நன்றி சொல்லி இடம் அமைகிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்த பாலன் இயேசு பிறக்க இருக்கின்ற புத்தாண்டிலே உங்கள் மனம் விரும்புகின்ற அனைத்தையும் தருவாராக. அன்னை வேளாங்கண்ணி தாய் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய அதிபர் தந்தை அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி என்ற சொல் நன்மையின் வித்து. நன்றி கூறாவிடில் நல்லோர் குறைந்து போவர். இதைத்தான் வள்ளுவரும் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்றார். இவ்விழா சிறக்க அயராது உழைத்த நல்ல உள்ளங்களை வாழ்த்துவது நமது கடமை. நல்லோரை வாழ்த்தவும் அவர்கள் செய்த செயலுக்கு நன்றி கூறவும் யோவான் மண்டல அன்பிய உறவை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களுடன் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றேன். முதலில் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து பார்க்க ஆசைப்பட்டேன். நமது ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சீருடனும் சிறப்புடனும் இந்த திருத்தல பேராலயத்திலே கொண்டாடி மகிழ வேண்டும் என்று ஆண்டவர் ஆசை வைத்து
அங்கே மழை வருது இங்கே மழை வருதுன்னு பயமுறுத்தி ஒரு அச்சுறுத்தோடு இருந்த நம்மளையெல்லாம் ஒருங்கிணைத்த இந்த விழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நோக்கி நாம் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் ஆதிகாரணமாக இருந்த கடவுளுக்கு முதலிலே நன்றி சொல்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். அவரது இரக்கம் நம் மீது இரக்கம் பட்டதால் மழை இல்லை, நமக்கு எந்த விதமான தொல்லை இல்லை. எனவே எல்லோரும் கடவுளுக்கு கரம் தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். உழைத்தவர்களுக்கு நன்றி செலுத்துவது நமது கடமை அல்லவா? எனவே நன்றி செலுத்துவது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோருடைய அன்பையும் நன்றி காணிக்கையாக வகையில் நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லும் பொழுது உங்களுடைய கரங்களை எழுப்பி நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நமது பேரறிஞர் திரு அதிபர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம். ஏன்? இந்த அதிபர் தந்தை அவர்கள் இந்த திருத்தல பேராலயத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும் நமது பங்கு தந்தை அவர்கள் கேட்கும் போதெல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறேன், நல்ல சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு அலங்காரம், இந்த மேடை வர அன்பிய குடும்பங்கள் எல்லாம் பணியில் நனையக்கூடாது, இந்த ஸ்டேஜ் அமைத்து தருகிறேன் என்று அமைத்தார்கள். அங்கங்கே ஒளி அமைத்து தந்திருந்தார்கள். குறிப்பாக நம்ம வெள்ள நிவாரண நிம்மதிக்காக அனுமதி அளித்து நம்மளை வழி அணைத்தார்கள். எனவே நம் எல்லோருடைய சார்பிலும் ஒருங்கிணைந்த அன்பிய குழுவின் சார்பிலும் நன்றியினை அதிபர் தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் ஜோரா எல்லாம் கைத்தட்டலாம். அடுத்து நமது பங்கு தந்தை அவர்கள், பங்கு தந்தை இந்த ஆண்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு இப்படியெல்லாம் செய்யணும்னு செயல்பட நம்மளை எல்லாம் ஊக்குவித்தார்கள், திட்டமிட்டார்கள், செயல்பட வைத்தார்கள். நமது பங்கு தந்தையின் துணை அதிபருமான தந்தை அவர்களுக்கு நம்மளை எல்லாம் ஊக்குவித்த தந்தை அவர்கள், ஊக்குவித்தது மட்டும் இல்லை, இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் அந்த பணம் சேகரிப்பதற்கும் அல்லது பொருட்கள் வாங்குவதற்கும் அதை எடுத்து செல்வதற்கும் எங்களோடு வந்து அந்த பணிகளுடைய அந்த பொருட்கள் பாதிக்கப்பட்டவர் கொடுப்பதற்கும் தந்தை அவர்கள், பங்கு தந்தை அவர்கள் துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு நமது உளம் கருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆடுவார், பாடுவார், சிரிக்க வைப்பார், சிந்திக்க வைப்பார், காணவில்லையே. நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் நம்மளோடு இருந்து நமக்கு கூடவே நமக்கெல்லாம் வழி நடத்தினார்கள். அவர்களுக்கு நமது இங்கே தான் இருக்கிறார் தந்தை அவர்கள், அவர்கள் சிட்டுக்குருவியை போல எங்களோடு வந்து இந்த அன்பிய ஒருங்கிணைப்பு எல்லா மண்டலங்களுக்கும் எங்களோடு வருகை தந்து சிறப்பித்தார்கள். தந்தை அவர்களுக்கு எங்களுடைய அன்பை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பொருளாதார தந்தை அவர்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பார், அமைதியாக இருப்பார், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்று இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்ற பொருளாதார தந்தை அவர்கள் இங்கே என்னென்ன பொருள் உதவி உங்களுக்கு தேவையோ நீங்கள் கேட்பதை நான் செய்வேன் என்று செய்தார்கள். பொருளாதார தந்தை அவர்களுக்கு ஒருங்கிணைந்த அன்பு எங்கள் சார்பிலே கரம் குவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது பேராலய நிர்வாக தந்தையர்கள் நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கவிட்டாலும் நம்மளுக்காக திருப்பலியிலும் நிர்வாகத்தை பொறுப்பிலும் எடுத்து தந்தார்கள். அனைத்து நிர்வாக தந்தையர்களுக்கும் நமது ஒருங்கிணைந்த அன்பு எங்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அருள் சகோதரிகள், அனைத்து அந்த மதர் சுப்பீரியர் சிஸ்டர்ஸ், இந்த சகோதரிகள் எல்லோரும் நாங்கள் ஒருங்கிணைந்த இந்த கேரல்ஸ் செல்லும் போதெல்லாம் எங்களுடன் இன்முகத்துடன் அழைத்து அந்த கலை நிகழ்ச்சிகளை அங்கே நடத்தி எங்களுக்கு தேநீர் இவைகளெல்லாம் கொடுத்து உதவினார்கள். அனைத்து கான்வென்ட்டில் உள்ள மதர் சுப்பீரியர் சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த அன்பியத்தின் சார்பிலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அன்பியங்களின் ஒருங்கிணைப்பு குழுன்னா சாதாரண இல்லை, எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு செய்கின்ற நம்மளுடைய ஒருங்கிணைப்பு அன்பிய தலைவர், செயலர், பொறுப்பாளர்கள், துணை தலைவர், துணை பொறுப்பாளர்கள் எல்லாரும் இவங்க இணைந்து இந்த ஒருங்கிணைந்த அன்பியங்கள் எல்லாம் வழிநடத்தி கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களை எல்லாம் ஒன்றா சேர்க்கிறது, எங்களை வழிநடத்துவதெல்லாம் செய்தார்கள். பங்கு ஒருங்கிணைந்த அன்பிய குழுவுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிய ஆலோசகர்கள்,
அவர்கள் எங்களுக்கு அப்பப்போது ஆலோசனைகளை தந்து எங்களை வழிநடத்தினார்கள். பங்கு ஆலோசனை குழுவினருக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து அன்பிய மண்டல வழிகாட்டிகள் அவங்க உத்தரவு போட்டாங்க, பங்குசாமியார் உத்தரவு போட்டாங்க. அன்பிய ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வந்துருச்சு. அடுத்தது வழிகாட்டிக்கு வந்துருச்சு. வழிகாட்டிக்கு வந்தால் அந்த வழிகாட்டிகள் அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை எடுத்து செய்த அனைத்து வழிகாட்டிகள், துணை வழிகாட்டிகள், அன்பிய தலைவர், செயலர்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த அன்பிய குழுவின் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த கேரல்ஸ் செய்வதற்காக பாடல் குழுவினர்கள் எங்களோடு பாட்டு பாடி மிக சிறப்பான முறையில் வந்தார்கள். அவர்களுக்கு நமது ஒருங்கிணைந்த அன்பியங்களின் சார்பிலே, குழுவின் சார்பிலே பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நமது பேராலயத்தினுடைய ஊழியர்கள், வாகன ஓட்டுநர்கள், ஒளி அமைத்தவர்கள், இந்த மேஜனர் காலையெல்லாம் கொடுத்தவர்கள், ஒவ்வொரு மண்டலத்துக்கும் அங்கே வருகை தந்து சிறப்பித்தார்கள். அத்தனை தன்னார்வ தொண்டர்களுக்கும் நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது பேராலயத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் நமக்கு தெரிவிக்கின்ற நம்மளுடைய ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த விழா சீருடனும் சிறப்புடனும் செய்வதற்கு கலை நிகழ்ச்சிகளை நமக்கு எடுத்து கொடுத்தார்கள். மழலை செல்வங்கள் ஆட்டமாடி பாட்டம் பாடி நம்மளெல்லாம் மகிழ்வித்தார்கள். அனைத்து செல்லங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நமது அனைவரின் சார்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னமாக இந்த நிவாரணத்திற்காக ஒத்துழைத்தவர்கள், பொருளுதவி கொடுத்தவர்கள், பங்கு மக்கள், இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சீருடனும் சிறப்புடன் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பங்கு மக்களுக்கும், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னுமாக அன்னை மரியாள், சூசை, குழந்தை இயேசு, சம்மனசுகளுடன் ஒவ்வொரு மண்டலமாக திருக்குடும்பமாக வந்த அந்த திருக்குடும்பத்திற்கும் நன்றியினை கூறி, இன்னும் யாராரு விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கூறிய யோவான் மண்டல அன்பிய உறவுக்கு நன்றிகள். பாப்பிரைப்பன். ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவா, உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம், உம்மை வாழ்த்தி போற்றி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ